மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே ஐயாசாமிப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? குறிப்பாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது உங்களிடம்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை தஞ்சாவூரில் உள்ள செங்கிப்பட்டி எனும் பகுதியில் நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டமே இருக்கிறது. அதிமுக, பாஜக, திமுக என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பரப்புரைகளை தொடங்கி இருக்கிறார்கள், பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகமும் மாவட்ட வாரியாக பிரச்சாரங்களை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈரோட்டில நிர்வாகிகளை சந்தித்தார். அது மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக அமைந்தது. பல்வேறு பிரச்சனைகள் அங்கே எழுந்த காரணத்தினால காவல்துறையினர் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி மறுத்து 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில்தான் நிர்வாகிகள் சந்திப்பாக அது மாற்றப்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 5000க்கும் குறைவான நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு QR கோடு பொருந்திய பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த காலங்களில் சேலமில் கூட்டம் நடைபெற்றது. அந்த நிர்வாகி கூட்டத்தில் ஒருவர் அதிக வெயில் காரணமாக உயிரிழந்தார். அந்த உயிரிழப்புகளை தடுப்பும் விதமாகத்தான் கடந்த முறை வேலூரிலும் மற்றும் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலுமே மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிர்வாகிகள் அமர்வதற்கு நாற்காலிகளும் அமைக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையிடம் அனுமதி கேட்கும் பொழுது மிக முக்கிய நிபந்தனையாக இது இரண்டும் தான் இருக்கிறது. அதாவது நிர்வாகிகள் இருக்கக்கூடிய இடம், அதாவது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல மேற்கூரை அமைக்கப்பட வேண்டும். அதே போல 12 மணிக்கு வழக்கமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதை சற்று முன்னதாக துவங்க வேண்டும் என்றும் இந்த நிபந்தனைகள் இருக்கிறது. இந்நிலையில் தான் இதுவரை 12 மணியிலிருந்து 3 மணி வரை கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்பார்கள். ஆனால் இந்த முறை இந்த செங்கிப்பட்டியில் நடைபெறக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு 10 மணியிலிருந்து 3 மணி அளவில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 10லிருந்து 11 மணிக்குள்ளாக இடத்திற்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான தான் சிறப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அதே போல விஜயை பார்ப்பதற்காக ஆர்வம் மிகுதியில பாஸ் வைத்தில்லாதவர்கள் இந்த கூட்டத்திற்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த திடலை சுற்றி 10 அடி உயரத்திற்கு தகர சீட்டிலான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு பாக்ஸிலுமே 250 பேர் அமர்ந்து இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கு பெறும் வகையில் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் வாட்டர் பாட்டில்கள் இருக்கும் ஒரு பாக்ஸிலும் வைக்கப்படும். ஆனால் தற்பொழுது நிர்வாகிகளிடம், அதாவது தன்னார்வலர்களிடம் வாட்டர் பாட்டிலை கொடுத்து அவர்கள் இருக்கும் இடத்திலே கொண்டு சென்று சேர்க்கும்படியாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் வாட்டர் பாட்டில்கள் காலியாக கூடிய அந்த சூழல்ல இந்த திடலை சுற்றியும் சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. போதிய அளவில் கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை போலீசார் ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்தவும் இருக்கிறார்கள். மாலை வேளையில இன்னும் அபிஷியலாக, அதாவது அதிகாரப்பூர்வ அனுமதியும் கொடுக்கப்பட இருக்கிறார்கள். வாய்மொழி உத்தரவாகத்தான் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலையை தொடங்க சொல்லி நிர்வாகியிடம் காவல்துறை வாய்மொழி உத்தரவாக கூறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிற சூழல தான் இன்று மாலை தான் அதிகாரப்பூர்வமாக அனுமதி கடிதம் கையில் கிடைக்கும் என்றும் இன்னொரு தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் நிர்வாகிகள் தலைமையில இந்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் நாளை என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆளும் கட்சியை அவர் குற்றம் சாட்டினாலும் கூட ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடைப்பட்ட தூரத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது. இது குறித்து கண்டனங்களை எழுப்புவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்களில் ஒவ்வொரு முறையும் எழத்தான் செய்கிறது. அதன் அடிப்படையில் தான் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் தாவேக தலைவர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் இந்த முறை எழக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் அல்லது கேள்விகளுக்கும் பதிலளிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.